பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து 2 பேர் இந்த டவுட்டை கேட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை எல்லா சேனலுக்குமே வரலாம். சோ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ், டேட்டா இஸ் அண்டர் ரிப்போர்ட்டட் ஃபார் சம் டேட்ஸ் January 31, 2025. we are working to fix this அப்படின்னு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா சில டேட்டா வந்து உங்களுக்கு சரியா வந்து யூடியூப் சைட்ல இருந்து கொடுக்கல. சோ இந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா ஜனவரி மாசத்துல ஆரம்பிச்சிருக்கு. சோ இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் போனாலுமே குறைவாக போற மாதிரி தான் காட்டும். இது வந்து யூடியூப் சைடே இருக்கிற பிரச்சனை, நாங்களே சரி பண்ணி கொடுத்துறோம். சோ கண்டிப்பா நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்ல. சோ ஜனவரி மந்த்ல வந்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு. சோ அந்த டைம்ல உங்களுக்கு அதிக வியூஸ் போயிருந்தாலும் அனலிட்டிக்ல வந்து குறைவான வியூஸே காட்டும். சோ இததான் வந்து அவங்க டீட்டெயில்டா சொல்லியிருக்காங்க. இதுக்காக நீங்க பயப்பட தேவையில்ல. சோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ், அதாவது we are working to fix this அப்படின்னா நாங்களே அதை ஒர்க் பண்ணி சரி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சைடு சொல்லியிருக்காங்க. we are நாங்களே. சோ இந்த மிஸ்டேக் எங்களுடையது, நாங்களே சரி பண்ணிடுறோம், நீங்க எதுவும் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு வியூஸ் போகலன்னு சொல்லிட்டு நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இது போல யூடியூப்ல பல பிரச்சனை வரும், அதுவே சரியாயிடும் தானாவே. சோ இதுக்கு முன்னாடி சில டைம் வந்து பட்டனு, சேவ், நெக்ஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் ஒர்க் ஆகாம போயிருந்தது. சோ அதை பத்தி நான் வீடியோ போட்டிருக்கேன். சின்ன சின்ன எரர் வரும், அதாவது டேட்டா எரர் கண்டிப்பா வரும். சோ நீங்க அப்பப்ப யூடியூப்பை அப்டேட் பண்ணுங்க, YT ஸ்டுடியோவை அப்டேட் பண்ணுங்க. சோ அது எப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். சோ நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா உங்களுடைய பிளே ஸ்டோரை ஓபன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்களுடைய லோகோ இருக்கும், அதை டச் பண்ணி மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸ்ன்னு இருக்கும், இதை நீங்க டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இங்க பாருங்க அப்டேட் ஆல்னு இருக்கு. சோ இந்த மாதிரி அப்டேட் அவைலபிள் அப்படி இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி உங்க மொபைல்ல நீங்க பாருங்க. நெக்ஸ்ட் சி டீடைல் போங்க. நெக்ஸ்ட் இங்க பாருங்க இத்தனை ஆப்ஸ் வந்து அப்டேட் பண்ண சொல்லிருக்கு. சோ பாருங்க அதுல யூடியூப் ஸ்டுடியோவும் இருக்கு. கண்டிப்பா நீங்க அப்டேட் பண்ணணும், ஏன்னா சில டேட்டா கரெக்ஷன் இதுல வந்து கண்டிப்பா இதுவும் ஒரு காரணமா இருக்கும். ஏன்னா அப்டேட் பண்றது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா யூடியூப் சைடு வந்து புது புது விஷயங்கள்லாம் அவங்க அப்டேட் பண்ணியிருப்பாங்க சிஸ்டத்துல, அதை வந்து நீங்க உங்க மொபைல்ல அப்டேட் பண்ணணும், இல்லைன்னா இந்த மாதிரி எரர் வரும். சோ கண்டிப்பா உங்களுடைய அப்டேட் கண்டிப்பா நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. இது யூடியூப் மட்டும் இல்ல, நிறைய ஆப்ஸ்க்கு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராம் இருக்கு, கூகுள் டிவி இருக்கு, கூகுள் பிளே ஸ்டோர் இருக்கு. நெக்ஸ்ட் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணணும். உங்களுக்கு என்னென்ன ஆப் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ யூடியூப் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கு பாத்தீங்கன்னா 40 MB வந்து யூஸ் ஆகும். சோ இப்போ வந்து நான் அப்டேட் கொடுக்குறேன். இது எல்லாமே நான் லைவா தான் பண்றேன், என்னுடைய சேனல்ல நான் பண்ணிட்டு இருக்கேன். சோ நான் அப்டேட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் கீழே தள்ளிக்கிறேன். இந்த இடத்துல அப்டேட் ஆயிட்டு இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்க. சோ வந்து இந்த இடத்துல 100ன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாலிங் ஆகுது பாருங்க. உங்களுடைய யூடியூப் வந்து அப்டேட் ஆகி திரும்பவும் இன்ஸ்டால் ஆகும். சோ நல்லா புரிஞ்சுக்குங்க. சோ வந்து அப்டேட் ஆயிடுச்சு. சோ இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணியிருந்தா தெரியும், இதுக்கு முன்னாடி 15ன்னு காட்டுச்சு, இப்ப 14ன்னு இருக்கு. இதுல இருக்கிற எல்லா ஆப்புமே நம்ம அப்டேட் பண்ணலாம். சோ நான் இப்ப வந்து யூடியூப் மட்டும் அப்டேட் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்ல, என்னுடைய பிளேலிஸ்ட போயிட்டு பாருங்க, உங்களுக்கு என்னென்ன தேவையோ செக்ஷனா இருக்கும். சோ கண்டிப்பா நீங்க ஒன்ஸ் வந்து என்னுடைய பிளேலிஸ்ட பாருங்க, உங்களுக்கு நல்லாவே யூடியூப் பத்தி புரியும்.